இன்றைக்கி 3 டிஜிட் லாட்ரி ஆப் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்றது நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனவுடனே கீழே ரைட்டில் அக்கௌண்ட்டுன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டுன்ற ஐக்கான் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நெக்ஸ்ட்டு பேஜில் மேனுவல் ரீசார்ஜுன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேனுவல் ரீசார்ஜ் பட்டனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜில் செலக்ட் ரீசார்ஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 100 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே செலக்ட் பேமெண்ட் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் வேணுமோ அந்த பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேன்னு சொல்லி கொடுங்க. பேன்னு சொல்லி கொடுத்துட்ட பிறகு இங்கே உங்களுக்கு ஒரு QR கோடும் UPI அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த UPI அட்ரஸ் QR கோடு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேமெண்ட் மெத்தடில் போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போது அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு 100 ருபீஸ் நான் பே பண்ணிட்டேன். ஸோ இதோட பேமெண்ட்டை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். சூஸ் ஃபைலில் போய்ட்டு என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட்டுன்னு கொடுக்குறேன். சப்மிட்டுன்னு கொடுத்துட்டோடனே உங்களுக்கு இந்த பேஜில் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி வந்துடும். பெண்டிங்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இது கொடுத்து ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் ரீசார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.